நீஃப்லிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல விமர்சன விவாதம் பகுதியில பார்க்க இருக்கிற படம் குற்றம் புதிது. குற்றம் புதிது. குற்றத்திலே புது குற்றம்லாம் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கிரைம் வேற வேற டிஃப்ரெண்டா நடக்குது. அதனால இது வந்து குற்றம் புதிதுன்னு ஒரு நல்ல டைட்டில் வச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் மட்டும் இல்லைங்க, அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்துல வர்ற குற்றமும் புதிதாதான், வித்தியாசமா இருக்கு, யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்மள சீட்ல நெளிய விட்டாலும் செகண்ட் ஹாஃப் நம்மள வாட்டி இருக்க கட்டி போட்டுடுது. விட்டா எங்க நம்மள கொண்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி உண்மையாவே வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க ஜி. எடுத்தோன்னே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதை எடுத்தோன்னே ஒரு பொண்ணு ஹீரோயின், அதுதான் அந்த பொண்ணே திடீர்னு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு என்னன்னா ஹீரோயினை கொண்டு என்ன பண்ண போறாங்க, அதுவும் ஹீரோ அப்ப இவருக்கு ஜோடி கிடையாதா அப்படின்லாம் யோசிச்சோம்னா, எனக்கு நான் சொல்றேன்ல, இப்போ செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிரமாதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட சில பேர் பத்திரிகையாளர்களே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சதா சொல்றாங்க, சூப்பரா இருக்குது. என்ன யாருதான் கொலை பண்ணது, யாரதான் கொலை பண்ணது, அதாவது யாருதான் கொலை பண்ணதுங்கிறத இந்த பையன் தான் சொல்லிடுறானே, யாரதான் கொலை பண்ணது அப்படிங்கிறது தான். அதாவது என்ன கதை அப்படின்னா, ஒரு பேச்சுலரா ஒரு பையன் தங்கியிருக்கான், கீழே ஹவுஸ் ஓனர் இங்கேயோ கல்யாணமோ காட்சிக்கோ கிளம்பி போயிருக்காங்க மொத்த குடும்பமும். மேல 2 பேச்சுலர்ஸ், ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு, ஷேர் ஆட்டோ, கூடவே கறிக்கடையிலயும் வேலை பார்க்கறாரு பார்ட் டைமா. அவரை பத்தி கொஞ்சம் காம கொடூரன்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆமா. இன்னொரு பக்கம் இந்த பையன் யாருன்னா, இந்த ஸ்விக்கி, இந்த பிளிங்கிட் எல்லா மாதிரி வேலை பார்க்குற மாதிரி ஒரு பையன், அவர் தான் ஹீரோ. நல்லா இருக்காப்ல, ஹைட்டா சகப்பா. நம்ம கூட ஃபீல் நான் சொல்லிட்டு வந்தேன், ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைக்கவா பண்றது. அது அப்பாவி மாதிரி கூட நடிக்கல, கொஞ்சம் மனப்பழு ஏற்பட இருக்கிறாப்ல. மண்டையில கட்டு, என்ன அதுக்கு மேல ஹேரு, ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி. வேற யாருமா இருந்தா அவங்களே காசு போட்டு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கதையை ஃபர்ஸ்ட் படம் வேணான்பாங்க. ஒரு ரொமான்ஸா ஒரு கதை சொல்லுங்க, ரத்தம் அப்படி பீரிட் அடிக்குது. ஆனா அதுல ஒரு இது டைரக்டர் ஒரு இது கடைபிடிச்சிருந்தாரு, பாடியை காமிக்காம ரத்தம் கொதிக்கிறது மட்டும். அதுவே நமக்கு ஒரு பயங்கர இதுவா இருந்தது. எப்பா என்ன இப்படிலாம் விட்டுவாங்களா அப்படின்ட்டு, கறிக்கட்டையை பார்த்தாலே நீ எனக்கு அந்த பயம் வரும், அந்த அளவுக்கு இருந்தது. அது நமக்கே ஐயோ மனசு, ஏன்னா அந்த மாதிரி மனசனை வெட்டதுல நம்ம பார்த்தது இல்ல. இப்போ அந்த பையன், இப்போ இந்த பொண்ணு ஒரு பொண்ணு காணும், யாருன்னா ஏசியோட பொண்ணு, அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு. அவர் யாருன்னா மதுசூதன ராவ், அவருடைய மகள் காணவில்லை. அண்ணே அவங்க அவங்க வீட்டுல எப்படின்னா, போலீஸ்காரர் பொண்ணு இல்லையா, கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தி. நைட்டு 11 மணி 12 மணி, அது சினிமா ஃபீல்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ஷனுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த டிஸ்கஷன் இதெல்லாம் கலந்துட்டு வர்றப்ப அப்போ சினிமா நீ வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுமான்னு தூங்கிடுறாரு. காலையில் பொண்ணுக்கு டீ எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு, பொண்ணை காணும். சரி 10 மணிக்கு வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாரு, காணும். ஸ்டேஷனுக்கு போகிறாரு. உடனடியாக அவருக்கு கீழே ஒரு 5-6 இன்ஸ்பெக்டர் வேலை பார்ப்பாங்களா, மெட்ராஸ் KK நகர் இந்த ஏரியாவுக்குலாம், டி நகர் தான் இப்போ ஏசி ஆஃபீஸ். ஸோ போய் உட்காடுறாரு. உட்காந்துட்டு பொண்ணை காணும் அப்படின்னா எல்லாரும் பதைக்கிறாங்க. டக்கு டக்குன்னு தேடினா கொஞ்ச நேரத்தில் ஒரு இந்த சம்பவம் நடந்த வீட்டிலேருந்து ஃபோன், இங்கே வீடு ஃபுல்லாக ரத்தமாக கிடக்குது, மேலே ஒரு ஆட்டோக்காரன் கொடூரமாக இருப்பான் போல் இருக்கு, அவன் ஆட்டோவெல்லாம் ரத்தம், ஆளை காணும், ஒரு பொண்ணோட விரல் மட்டும் கிடக்குது அப்படின்னு போலீஸ் பட்டாங்க. போது கண்டுபிடிச்சாங்க, ஃபோன் அங்கே கிடைக்குது, இந்த பொண்ணோட ஃபோனும் கிடக்குது. பார்த்தா இவரோட பொண்ணு தான். அது கூட அந்த இடத்துல கூட காட்சி கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. எல்லாரும் யாரோ ஒரு பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, சார் உங்க பொண்ணு தான் அப்படின்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க. ஒருவேளை அவர் அதிர்ச்சி ஆயிடுவாருங்கிறதுக்காக வச்சாங்களா என்னவா தெரியல. ஏசியும் போயிருக்காரு அந்த ஸ்பாட்ல. இந்த இயக்குனர் இன்னும் கொஞ்சம் பரபரப்பா பண்ணிருக்காரு. ஆனா அப்பாக்காரர் ஒரு இடத்துல இருக்காரு, என்னதான் ஏசியா இருந்தாலும் டான்ஸா ஆடா விட்டாலும் சதையாடும் அப்படிங்கிறப்ப, தசையாடும் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பக்கா பண்ணிருக்கலாம்னு நினைச்சோம். சில போலீஸ் ஆபீசர் அந்த கம்பீரம் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அதையும் நம்ம யோசிக்கணும். அது அவங்க வைஃப் பார்த்தோன்னு அழுகுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி உடஞ்சு அழுகுறாரு. சம்பவம் அவருக்கு என்னன்னா, நம்ம பொண்ணா இருக்காதுங்கிற நம்பிக்கையிலே இருக்காரு. போன்லாம் நடக்கலாம், நம்ம பொண்ணா இருக்காதுங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறாரு. அப்படிதான் என்ன கடைசியில பார்த்தா உங்க பொண்ணு தான் அப்படின்றாங்க. கிளம்பி போறாங்க. போலீஸ் பக்கத்து ரூம்ல இருக்க அந்த பிளிங்கிட் சுகில வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க. அந்த பையன் தான் ஹீரோ தம்பி. அவர் பேர் என்னது, விஜய், என்ன விஜய், தருண் விஜய். அவரை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு போறாங்க. அவருக்கு மண்டையில வேற அடிபட்டு இருக்குது. போலீஸ் கேக்குது, இல்ல சார் நேற்று வண்டி எடுத்துட்டு போறப்போ ஒரு காரன் தட்டிட்டான் சார், கீழே வந்துட்டேன், கட்டு போட்டேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், நீங்க போய் அதுக்கப்புறம் போய் நான்
இதுவும் கொடுத்தேன், என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்றாங்க, பையன் உண்மைதான் மேல ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வருது, விட்டுறாங்க. கட் பண்ணா நமக்கும் நம்பிக்கை வந்துருது. ஒரு 2 சீன் கழிச்சு நேரா கமிஷனர் ஆபீஸ் போறான் பையன். ஒரு பொண்ணை நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்னோடனே அங்கேயும் கொஞ்சம் டைரக்டர் வந்து போன வாரம் காணாம போன பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாம் காட்டுங்க அப்படின்ற கமிஷனர். கமிஷனர் என்ன சொன்னோம், அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணு காணும் போல அந்த போட்டோ காட்டியாங்க. ஒரு 5-6 அதே சினிமாட்டிக்காவே எடுத்து என்னன்னா எப்பவுமே வந்துன்னா ஒரு போலீஸ்கார பொண்ணுன்னா டக்குனு அதுக்கு தான் கொடுக்கணும். அப்போ இவர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகுது. அவர் ஒரு 5-6 போட்டோ லேப்டாப்ல காட்டுறாங்க. ஒரு 3 போட்டோவுக்கு அப்புறம் இந்த பொண்ணு போட்டோ வருது. இந்த பொண்ணை தான் கொண்டாங்கிறான். டாப்னு வெளியில காத்துட்டு இருக்கிற ஏசு உள்ள வந்து மிதின்னு மிதிக்கிறாரு. அடிக்க கூட இல்ல, கீழே எழுது போட்டு மிதி, கமிஷனர் புரோட்டோகால ஃபாலோ பண்ணுங்கிறாரு. கட் பண்ணா தோணுச்சு நம்ம பொண்ணே போயிடுச்சு புரோட்டோகால எங்க ஃபாலோ பண்றது, புரோட்டாவாது காலாவது அப்படின்ட்டு. எப்போ மதுசூதனா அந்த இடத்துல நல்லா ஆக்ஷன் பண்ணிருந்தாரு. இந்த பையனும் அடியை வாங்கிட்டு நான் தான் கொண்டாங்கிறாப்புல திரும்பி. என்னடா என்ன சொல்ற, இது அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுடா அப்படிங்கிறாரு கமிஷனர். ஆமா சார், எனக்கு யார் பொண்ணா இருந்தானா நான் கொண்டுட்டேன், பாடி எங்கடா கூவத்துல துண்டு துண்டா வெட்டி போட்டேன் அப்படிங்கிறான். இப்போ அங்கேயே ஒரு அவ்வளவு சின்ன பேக்ல எப்படி பாடி எடுத்துட்டு போனான்னு நமக்கு தோணுது. இந்த பிளிங்கெட் பேக்ல, சுக்கி பேக்ல அப்படின்னோட கட் பண்ணா இப்போ அந்த கொன்னவனை ட்ரேஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோ டிரைவர் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் வந்தது. புரியுதா உங்களுக்கு? அவனையும் ஒரு பக்கம் எங்க அவனை காணும், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிருப்பானுங்களோ அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க. கேக்குறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு கோர்ட்டுக்கு போகுது கேஸ், என்கொயரி பண்றாங்க, இவனுடைய மனநிலை கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதிபதி அவரும் பிரமாதமா நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாம் கேஸ் நிக்காது. இல்ல அது எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏம்பா எப்பவுமே நீதிமன்றத்துல வாதாடுறதுக்கு 2 வக்கீல் இருப்பாங்க, அவரும் வாதாடல. சரி ஓகே, ஜட்ஜே எல்லாம் திரும்ப சொல்லிடுறாரு, ஜட்ஜே எல்லா கேள்வி கேட்டுறாரு. இந்த மாதிரி கோர்ட்ல வக்கீல் அதிகம் வராத மாட்டேங்குது. இப்ப சைதாப்பேட்டை எல்லாம் போனீங்கன்னா இந்த நம்ம நினைக்கிற மாதிரி வாதாடலாம் ரொம்ப இருக்கு. அவங்களே பேசுறாங்க, அவங்களே முன்னாடியே கேஸ் வந்து இப்படிதான் அப்படின்றத சொல்றாங்க. சார் இந்த கேஸ்ன்னு எடுத்து கொடுப்பாங்க. என்ன கேஸ் அது கூட அட்லீஸ்ட் ஒரு யாராவது ஒரு ஜட்ஜுக்கு ஒரு பிஏன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் நான் எப்ப அந்த கேஸ் நம்பர் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இவர் ஜட்ஜி கூப்பிடுறாரு, யாரும் அந்த பையனுக்கு உள்ள கொடுப்பா. ஆமாமா, இந்த கேஸ் எடுங்கன்னு ஃபர்ஸ்ட் வரும். அது ஒருவேளை முதல் நாள் நைட்டு வந்ததுனால என்னவோ பண்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி கோர்ட்டு சீன் இருக்காது தெளிவா. நம்ம சினிமால அதை பில்டப் பண்ணி காமிக்கிறாங்க. நிஜம் வந்து இப்படிதான் இருக்கும், சாதாரணமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கும் சில அனுபவங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து நமக்கு தெரியும். சைதாப்பேட்டை கோர்ட்லாம் போனீங்கன்னா ஐயாட்ட நீ எதிர்த்து பேசக்கூடாது, கேட்டாருன்னா ஆமா சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. எது நம்ம சும்மா ஏதோ ஒண்ணு சட்டத்துக்கு புறம்போ ஒரு சின்ன செயல் இல்ல வண்டி அந்த சந்தானம் காமெடி எல்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் இதுக்கு வண்டி ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. செஞ்சியா அப்படிம்பாரு, என்ன செஞ்சேன்னே சொல்ல மாட்டாரு. ஆமா செஞ்சா அப்படின்னு ஒத்துக்கணும். எதிர்த்து பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு 15 நாள் ரிமாண்ட் போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாம் நீதிபதியே எடுத்து கேள்வி கேட்டுலாம் இருப்பாங்க, அந்த வேலை நடக்காது. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப வந்துருது, வருது. அயனாவாரம் ஒரு மோட்டர் செட்ல, ஒரு பெரிய பிளாட்டோட மோட்டர் செட்ல இருந்து அது மீட்கப்படுது. இங்க ஒரு பொண்ணு கிடக்குதுன்னு கேள்விப்பட்டோன்னா, அப்ப யாரடா கொன்னா இவன்? உண்மையாவே கொன்னானா இல்ல யார கொன்னா, இந்த பொண்ணுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. கொடையாளி ராம்ஸுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? ராம்ஸ் யாரு? ராம்ஸ் உண்மையாவே காம கொடுறனா இல்ல இவன் அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தானா என்னங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாவும் விறுவிறுப்பாவும் அந்த பொண்ணு, அந்த கிளைமாக்ஸ், அந்த படமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவலுங்க. அதை யூகிக்கவே முடியாது. இதுதான் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்லாம் நீங்க யோசிக்கவே முடியாது. ட்விஸ்ட் அதுதான் இந்த படம். கிரைம் த்ரில்லர்ல இப்படி ஒரு ட்விஸ்ட். போன வாரம் கூட ஒரு படம் பார்த்தா சில ட்விஸ்ட் இருந்தது. ஆனா இந்த படம் டோட்டல் ட்விஸ்டா இருக்கு. இந்த படத்துல கூட இதே மாதிரி தானே ட்விஸ்ட் இருந்தது. இந்த படம் வேற, அதுவும் வேற லெவலு. இன்னொரு பக்கத்துல வேற லெவலு. டைரக்டர் வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காப்ல. முன்னாடி முதல் பாதியில சில சீன்ஸ் கொஞ்சம் கோட்டை விட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கிரிப்பா நகர்த்துறாரு. உண்மையாவே பாராட்டணும். குறிப்பா அந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தோட ஹீரோ அவர் தான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல அவங்க அப்பா டாக்டர் கார்த்திகேயன்ட்டு அவருடைய பையன் தான். கதிரேசங்கிற கேரக்டர்ல கொஞ்சம் மணி நேரம் மனப்பிரவான மாதிரி நடிக்கிறாரு, கொஞ்ச நேரம் கொலைகாரனா இருக்காரு. கிளைமாக்ஸ்ல அவர் யாரு என்னன்றது புரிய வருது. ஆமா, லவ்வரா இருக்கிறப்பவும் ஜாலியா இருக்காரு. ஆமா, அந்த மாதிரி ஆக்ஷன் சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையாவே கதிரேசன் அவ்வளவு பெரிய உடம்புக்கு அவ்வளவு பெரிய இதுக்கு ஒரு ஃபைட் வச்சிருக்கணும், ஒரு ஃபைட் ஹீட் இருந்திருக்கலாம், கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்திருக்கலாம். அது இல்ல, ஆனாலும் படம் போர் அடிக்கலங்க. அதுதான் பெரிய ஹைலைட். அது மாதிரி அதுவும் அந்த பையன் நான் மேக்ஸ் டீச்சரை திருச்சியில கொன்னேன்,
சேலத்துல ஒரு கூட படிச்சவன பீர் பாட்டில அடிச்சுக்கணும் அந்த கேஸ் எல்லாம் போய் வேற தோண்டி துருவி எடுப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ ஏண்டாடே ஒரு கொலையா 3 கொலையா அந்த பையன் நமக்கு இந்த நம்பியார பாக்குற மாதிரி ஒரு இன்டர்வல் அப்போ ஒரு வெறி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே என்னடான்ட்டு புரியறப்போ உண்மையாவே பாவிகளா அப்படின்னு தோணுது. பணம் 10 செய்யும் பாதாளம் வரைக்கும் பாயுங்கிறாங்களே, காதலும் பாதாளம் வரைக்கும் பாயங்கிறது புரியுது. ஆமா, கொலையும் செய்ததா சொல்லும், கொலையும் செய்ய சொல்லும் அப்படின்னு தோணுது. மேத்ஸ் டீச்சரா வர்ற அந்த தருண் விஜய் அவர் தான் ஹீரோ. அறிமுகம் புதுமுகங்கிறது தெரியாத அளவுக்கு அருமையா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க வேற லெவல் வரீங்க. இந்த மாதிரி கதையை வந்து சில பேர் பணங்காய் வச்சதா சொல்லுவாங்கல்ல, குருவி தலையில பணங்காய் வச்சதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம தருண் விஜய் உண்மையா அந்த கேரக்டரோட டெப்த் உணர்ந்து அருமையா நடிச்சிருக்காப்ல. சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்குது. ஆமா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கிளம்புறாங்க. ஆக்ஷன் ரொமான்ஸ் ஹீரோவா அடுத்த படத்துல நிச்சயமா இறங்கலாம். நல்லா இருக்காப்ல. சஸ்விதா கனிமொழி ஏற்கனவே விஜய் ஆண்டனி கூட நடிச்சாங்களா ஒரு படம், இதே மாதிரி கிரைம் த்ரில்லர் தான் இருக்கும். ஆனா அதை விட எல்லாம் இது சூப்பரா இருக்கு. அந்த சஸ்மிதாவும் ஒன்னும் பேரழகி இல்ல, ஆனா கண்ணாலேயே நம்மள கட்டி போடுறாங்க. அவங்க உடம்பு முடியாம படுத்து கிடந்து ஏஞ்சி வர்றப்ப கூட 5 நாள் பட்டுன்றாங்க. அப்ப கூட நம்மள வந்து அவங்களுடைய விழிகள் வந்து நம்மள வந்து வசீகரம் பண்ணுது. அது வந்து சொல்லணும். அது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் நடிச்சிருந்தாங்க. அந்த லவ் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அவங்க வந்து டேய் அர்ஜென்ட்டா வாடா போலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வேற அந்த சீன் கரெக்டா விட்டுருந்தாங்க டைரக்டர் மதுசூதன ராவ். அப்பா கேரக்டர்ல கிளைமாக்ஸ்ல வந்து என்னதாமா நடந்ததுன்னு கேக்குறப்போ போலீஸ் தான், நீ சினிமாக்காரியா இருக்கலாம், சீன் கிரியேட் பண்ணலாம், நாங்க தினம் தினம் சீன் ஒரு பாத்துட்டு இருக்கோம், கிரைம பாத்துட்டு இருக்கோம், சீன் இல்லம்மா அப்படின்றாரு. பிரியதர்ஷினி அவங்கதான் அம்மா கேரக்டர். அழகான அம்மா, யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆன அம்மாவுக்கு அச்சுத பொருத்தமா இருக்காங்க. ஆமா, அக்காவா கடைசி வரைக்கும் பெருசா காட்டல. நிழகல் ரவி அவர் வராரு, பையனோட அப்பாவா அருமையா தவிச்சு போய் நிக்கிறாரு. நம்ம விநாயகமா ராமச்சந்திரன் அந்த ஆள் வந்தாலே படம் செத்து நடிச்சிருக்காங்க மனுஷன், அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? அதாவது படத்துல பிரமாதமா நடிச்சிருக்கிறாப்ல. அவர் இருக்கிற படங்களே நான் பார்த்த வரைக்கும் ஒரு டிஃபரெண்டா இல்ல, அவரு அந்த கேரக்டராவே வாழ்ந்துருவாரு. ஆட்டோ டிரைவர்னா ஆட்டோக்காரனாவே, ஆடு வெட்டுறதுனா ஆடு வெட்டுற கேரக்டரா இருக்காரு. உண்மையாவே இந்த படத்தை வந்து பாராட்டணும். கரண் வி குரூப்பா அவர் தான் மியூசிக். இவர் ஏற்கனவே கன்னடத்துல 4-5 படம் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து போனதா தான் சொல்றாரு. ஒரு குரூப்பா திரும்பி வந்திருக்கிறாரு, அருமையா பண்ணிருக்கிறாரு. ஜான் வில்லியம்ஸ் அவர் தான் ஒளிப்பதிவு, உண்மையா பாராட்டணும். எடிட்டர் கமலக்கண்ணன். படத்தொகுப்பு வந்து முன்பாதியில, ஆனா அந்த படத்தை ஒண்ணு வெட்டுங்கன்னு சொல்ல முடியாது, 2 மணி நேரம் படம் தான். ஒன்னும் பெருசா எனக்கு தெரிஞ்சு முன்பாதி கூட போர் அடிக்கல, அதுதான் பெரிய ஹைலைட். இந்த படத்தை வந்து நம்ம உத்ரா ப்ரொடக்ஷன், ஹரி உத்ரா 110-120 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த படம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இன்னும் நிறைய தியேட்டருங்களை கேட்கும். அந்த அளவுக்கு குற்றம் புதிது, ரொம்ப புதிதா இருக்கு அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல போய் பாருங்க. விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.